பாத்தீங்கன்னா இந்த சந்தன பொடி வாங்கிட்டு வந்தாரு. இதோடைய விலை வந்து 33 ரூபாய் 50 கிராம். ஃபேஸில் போட்டால் நல்லது தான் சொன்னார். ஃபேஸில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஒத்துக்கலான்னா அப்படியே சுள்ளுன்னு அரிக்கும். அது மாதிரி இருந்தாலும் எனக்கு ஒத்துக்காது. இதை ட்ரை பண்ணிவிட்டு முல்தானி மெட்டி மாதிரி இருக்குதான்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முல்தானி மெட்டியில் வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நான் போடுவேன். இந்த சந்தன பவுடர் வந்து அப்படியே போடு, நல்லா இருக்கும். நான் போட்டு பார்க்கலாம். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறேன். வச்சிருக்கேன் நான். சந்தன கட்டியா? யார் அது? நான் தானே. எங்கள் தாத்தா. அது எங்கள் தாத்தா ஜோசியராக இருந்தாரா, அப்போ அந்த காலத்தில் நிறைய சந்தன கட்டை ஜோசியை பார்க்க வரவங்கலாம் கொடுப்பாங்களாம். அது ஒரு மூட்டை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. எங்க அப்பாவை போகி அன்னைக்கு எரிச்சிட்டாரு எல்லா சந்தன கட்டி. அது பொதுவாக எதுக்கு சேர்ப்பாங்கன்னா இறந்துட்டா வந்து அதில் வெறிங்க அப்படின்னு சேர்ப்பாங்களாம், தெரியுமா? எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் 2-3 நாள் கொடுத்தாராங்க எங்க அப்பா. இன்னும் எங்க பெருமா வீட்டுல இருக்குது அந்த சந்தன கட்டை. ஒரிஜினல் கட்டிங்களா? ஒரிஜினல் கட்டமா நம்ம கிட்ட ஒண்ணு இருக்குது. இருக்குது. எங்க தாத்தா நான் வச்சிருக்கேன். எரியுதுப்பா. நிலக்கால தேய்க்கிறது தானா? சந்தன கட்டை இல்லம்மா, நீ வேர்ப்பு இருக்குது. எது போட்டாலும் எரிதான் செய்யும். எனக்கு சரியான எனக்கு உடம்பு ஃபுல்லா அவ்வளவு புண்ணுங்க. காரணம் மேல இருக்கானே, எல்லாத்துக்கும் வேணா காரணம். யாரு? ஓடா? காட்டுங்க. காட்ட மாட்டேன். அந்த ஓடுதான் காரணம். இந்த ஓடு காட்டிடுறேன். அப்புறமா நம்ம ஏஸ்பா சொல்றோம்னு வச்சுப்பாங்க. இந்த ஓடுதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை காரணம். என்ன இப்படி எரியுதுங்க? அப்படிதான் எரியும். ஐயோ, வேக்குருக்கு நல்லா எரியும்னு சொல்றீங்களா? அச்சச்சோ. சந்தனம்லாம் போட்டது கிடையாது. வேலுக்கு வைக்கிறோம் கூட போட்டது கிடையாது. அப்படியே விட்டுருவோம், அப்படியே போயிடும். சரி, நீ போட்டுட்டு கிளம்பு. ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகே, இத ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு காட்டுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குங்க. ஃபேஸ் வந்து சோப்பு போட்டு நம்ம கழுவுறதுக்கோ இது மாதிரி சந்தன பவுடர் முல்தானி மெட்டி போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. ஓகே, சூப்பர் தான். எங்கள் வீடு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குல்ல, ஏன்னா டம்மியாக லைட்டு போட்டிருக்கோம். இந்த லைட்டு பாருங்கள். இது எல்லாமே மிஸ்ஸஸ் ட்ரெடிஷ்னல் யூடியூப் சேனலுக்காக இது மாதிரி லைட்டெல்லாம் வாங்கி போட்டோம். அது எல்லோ கலரில் அது மாதிரி டம்மியாக இருக்குது. பெயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், காவி கலரு. இந்த ரூம்லேயும் ஒரு டியூப்லைட் போடணும், இங்கேயும் ஒரு டியூப்லைட் போடணும். இங்கே ஃபேனே ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃபேன் போடணும். அது மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டமே நிறைய வாங்கணும். போயிட்டு பவர் அதிகமாக இருக்கிற கொஞ்சம் டியூப்லைட் வந்து கேட்டேன். 50 வாட்ஸு, அப்புறமா 42, 43 வாட்ஸ் எல்லாம் கேட்டேன். 500 ருபீஸ் சொல்கிறாங்க ஒரு டியூப்லைட்டே. இங்கே சவுக்காப்பேட்டில் கேட்டேன். அது வந்து 25 வாட்ஸு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ், 150 ருபீஸ்க்கு வருது. எல்லாம் வாங்கணும், கொஞ்சமாக வாங்கணும். ஏன்னா இதெல்லாம் எல்இடி லைட்டு தான். இந்த லைட்டு பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல?
கடுப்பாகுது. இப்போ சும்மா ஐயோ அதுக்குதான் நான் இந்த ரூமுக்கே வர்றதில்லை. அங்கேயே கிடக்கு. நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படியே வைக்கிறது வந்து வீட்டுக்கு வந்தாலே ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நினைஞ்சிடலாம். துப்ப கட்டையாக அவ்வளோ வேர்வை கொட்டும். பார்த்தீங்களா இப்படி வேர்வை ஊற்றுது. ஃபேன் பாருங்கள் கொம்பை வச்சு தட்டி சாம ஓட்டுருக்கு. அது எதுக்கு இது இப்போ ரிப்பேர் ஆச்சுன்னா எனக்கு தெரில. ஒரு 3 வருஷம் தான் உடச்சிச்சு கரெக்டாக. பர்த்டே டெக்கரேஷன் பண்ணுறது எங்கள் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் ரோஸ் இருக்காங்களே அவங்க பர்த்டேக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் கொண்டு போனேன் நான். ஜோஸ்லேருந்து எங்களுக்கு கிஃப்ட் வந்துச்சு பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ண இந்த கவரு. அவங்க பர்த்டேக்கு தான் கொண்டு போனேன். இப்போ ரோஸ் அவள் இல்லை, அதோட எடுத்துகிட்டு வந்து அங்கே மாட்டிட்டோம். இப்போ தான் கீழே இருக்கணும்ல, அப்போ தான் செஞ்சுருக்கிறாரு. என்னது இது? உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு செல்ல குட்டி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி என்னமோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறாரு. என்ன பார்த்து பார்க்கலாம் நல்லா இருக்கு. இப்போ கீரை மாதிரி அந்த முள்ளங்கி எல்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. சாப்பாடு, ரசம், அதுக்கு அடுத்தது முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு ஒரு கூட்டு. எனக்கு கொடுங்க, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு வெஜ்ஜி சாப்பாடு செஞ்சு சாமக்காயெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க, வெல்கம். வெஜ்ஜி சாப்பாடு சாமக்காயெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. நான் ஓகே. ஆனால் காரம் ரொம்ப அதிகமாக இருக்கு. மசாலா சரியில்லை, செம காரணம். அவ்வளோ மிளகா. நாங்கள் கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு அவங்கள வந்து நைட்டு வந்து மீட் பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. சாப்பாடும் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா நான் வீடியோ வந்து எதுக்கு எடுக்கலன்னா ஆரி ஒர்க் கிளாஸும் போயிட்டுருக்கா. அதோடைய ப்ராக்டிஸ் எல்லாமே நான் வந்து சாயங்காலம் தான் வந்து பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணலை நான். அப்படி இருந்தும் டைம் பத்தலை சுத்தமாக. சரி ஓகே, நாங்கள் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் திரும்ப மீட் பண்ணுறேன். ஆன்லைனில் போயிட்டுருக்கோம். அதையே நாங்கள் ஹெட்செட்டில் போட்டுட்டு கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். சர்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க, யூடியூப் லிங்க். ஓகே பாய். நாலரை மணி ஆகுது, இன்னும் மழை ஸ்டாப்பே ஆகல. மழை பெஞ்சிட்டே இருக்கு. விடிய விடிய இன்னைக்கு மழை, விடிய விடிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. டூ டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் வெயில் வந்திருக்கு. இன்னைக்கு வெயில் வந்ததுனால இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா காய வச்சுருக்கான். மசாலான்னு சொல்ல முடியாது, இது வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு போடுறது, உடம்புக்கு போடுறது. அதனால் வந்து முழுசாக மசாலா சொல்ல முடியாது, அழகு சாதன பொருட்கள் அப்படி கூட சொல்லலாம். இது வந்து நம்மளுக்கு வந்திருக்க ஒரு ஆர்டர், வெளிநாட்டிலேருந்து வந்துருக்கு. இதெல்லாம் காய வச்சு நம்ம அரைச்சி அனுப்ப வேண்டிய வேலை இருக்குது. 2 டேஸாக மழை பெஞ்சதுனால காய வைக்க முடியல. இன்றைக்கி தான் வெயில் வந்திருக்கு, நல்லாவே வந்திருக்கு. உண்மையாக சொல்லணும்னா துணியை கூட நீ தான் காய வச்சுருக்கோம். நீ நல்ல வெயில், அதனால் இது காஞ்சதுக்கப்புறமா நாளைக்கு இதேமாரி வெயில் நாளைக்கு வந்ததுன்னா காலையில் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு அரைக்க கொடுத்துடலாம். இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயில் இருந்ததுன்னா நாளைக்கு அரைக்க கொடுத்துடலாம். 2 பிளான் இருக்குது. வெயில் தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு இவ்வளோதான் ஐடியா கிடச்சிருக்கு. இதில் என்ன வைக்கணும்னு எனக்கு தெரில. மேலே இங்கேயும் ஏதாவது வைக்கணும், கீழேயும் ஏதாவது வைக்கணும். வச்ச பிறகு ஃபைனலாக நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் செல்ஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாக்கா அவங்க கிஃப்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கை வந்து சைடில் வச்சுட்டேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ, காஃபி, சுகர் இந்த செராமிக் பாட்டில் தான் அங்கே வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்த்திக் அக்கா கொடுத்தாங்க.
கார்த்திகா சேனல் கார்த்திகா அக்கா. இந்த ஃபுல்லாகவே என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டாக ஒயிட் தீமில் வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு. இந்த அண்டர் செல்ஃப் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் என்ன வைக்கணும் எனக்கு தெரியல. நான் வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது வச்சா அதை வந்து வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். இதுதான் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். கிஃப்ட்டு கொடுத்த அக்காவுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது க்ளோரி ராகவன். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது பொருள் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை